அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நாளைக்கு தேர்தல். எல்லாரும் வாக்களிக்க போகணும், வாக்களிக்க போகணுமென்று எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லா கட்சியும் சொல்லுது. ஆனால் தமிழராகிய எங்களுக்கு இன்னும் சரியான தீர்மானம் எடுக்கலாமல் இருக்குது. நாங்கள் யாருக்கு வாக்களிக்கிறது? ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஒவ்வொரு விதமாக சொல்லி தமிழராகிய எங்களை பகடக்காய்களாக மாற்றி கொண்டிருக்கிறாங்க. முழு பேருமே குழம்பின நிலையிலான் இருக்கிறோம். நாங்கள் இந்த இலங்கையில் பூர்வீக குடிகள். ஆனாங்க நாங்கள் இந்த நாட்டில் தமிழர் ஒரு ஆள் ஜனாதிபதியாக விரையலான்னு சொல்லி சிங்கள அரசாங்கம், சிங்கள புத்திஜீவிகள் ஒரு சாசனத்தை எழுதிட்டோம். அதாவது சிங்கள பரம்பரையாக இருக்கணும், புத்த மதத்தை சேர்ந்த ஒரு ஆளாக இருக்கணும் என்று சொல்லி சாசனம் எழுதப்பட்டுடுது. ஜனாதிபதியாக வார ஒருவருக்கு என்ன படிப்பு திறமை இருக்கு, என்னவருக்கு மேலதிகமான திறமை இருக்குன்றதுக்கு மேலாக புத்த சமயத்தை சேர்ந்திருக்க வேண்டும். மற்றது சிங்கள பூர்வக்குடியா இருக்கணும். ரெண்டா, மதத்திலேயே மதம் என்றது என்ன? ஒரு மனிதனை நன்னிலைப்படுத்துவதற்காக வந்ததே மதம். அதிலும் புத்த மதம் சின்னல நாங்கள் படிச்சிருப்போம். ஒரு புறாவுக்காண்டி பரிதாபப்பட்ட புத்த பெருமான், அவரை இதாக கொண்டு வணங்குற ஒரு மதம் இன்றைக்கு மதம் பிடிச்சு போய் புத்த மதத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் ஜனாதிபதியாக பெறலாம் என்றால், இந்த இலங்கையில் சைவ சமயம், கத்தோலிக்க மதங்கள் இருக்கு. புத்த மதம் எல்லாம் மதம் தான். மதத்தையும் இந்த ஜனாதிபதி தேர்தலையோ இந்த வேறு என்னவா இருந்தாலும் மதத்தோட தொடர்புபடுத்தக்கூடாது. எந்த மதம் உண்ட மதம்ன்றது, நாங்கள் ஒவ்வொருத்தரும் எல்லாருமே ஒரே கடவுளைத்தான் கும்பிடுறோம். ஆனால் நாங்கள் பார்த்து கும்பிடுற சிலைகள் தான் வேற, ஒவ்வொன்றும் வேற வேற விதமான சிலைகள். ஆனால் நாங்கள் எல்லாருமே ஒரே கடவுளைத்தான் கும்பிடுறோம். அது விளங்கி கொள்ளாம இந்த மதத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் ஜனாதிபதியாக வரலாம் என்ற சாசனம் முதல் பிள்ளை. அதுக்கு அடுத்தது சிறுபான்மை பெரும்பான்மை என்றது இல்லை. யார் நல்லா இந்த நாட்டை ஆட்சி செய்து மற்ற நாட்டுக்கு ஈக்குவலா கொண்டு போகக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர்கிட்ட கைவிடணும். முதல் அவரை தெரிஞ்செடுத்து அவரை ஜனாதிபதி ஆக்கணும். அப்படியும் இல்லைங்கிற நாட்டில் இந்த அமெரிக்காவில் பாருங்க, இவ்வளவோ இனம் இருக்கு, எத்தனையோ விதமான இருக்கு, வெள்ளைக்காரராம் கூட. ஆனா பராக் ஒபாமாவுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதோ இல்லையோ, அமெரிக்கா ஜனாதிபதி ஆகிறதுக்கு பராக் ஒபாமாவுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதோ இல்லையோ, என்னண்டு அமெரிக்கன் தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நாங்கள் அவனை போல எத்தனையோ மடங்கு சிறிய நாட்டில் இருக்கிற நாங்கள் இன்னும் பிச்சு பிடுங்களா தான் இருக்கு. எங்களுக்கு தமிழருக்கும் சிங்களவருக்கும் முஸ்லீமுக்கும், அதாவது 3 மதத்தவர்களுக்கும் எந்தவித சண்டையும் இல்லை, எந்தவித பிரச்சனையும் இல்லை. நாங்கள் தாயா பிள்ளையா தான் பிளங்குவோம். இப்போ நாங்கள் கொழும்புக்கு போனாலும் சிங்கள ஓலாவரை சந்திக்கிறோம். நாங்கள் அவர்களை பார்த்தா துவேஷம் பிடிச்சாக்கள் மாதிரியோ இல்லாட்டி எங்களை கண்டோன்னு எங்களை வீட்டுக்கிற வாசி மாதிரி பார்க்குறாக்களோ இல்லை. இந்த இதுக்கு இடையில இருக்கிறது தரகர்மார்னு நான் யாரை சொல்கிறேன்னா, இந்த எங்களை ஆளவணும் நினைச்சோன்றிருக்கேன் தானே, ஜனாதிபதியாகவும் மந்திரியாகவும் ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தல்களையும் இருக்கிற எம்பி மேல்தான் எங்களை பிரிச்சாளி. நாங்கள் எல்லாரும் முடியாக்கலாம். நாங்கள் பேசுகிற மொழி எங்களுக்கு நாங்கள் இருக்க எங்களோட தொழில்களுக்கும் எங்களோட இதுகளுக்கும் நாங்கள் இருந்த இடங்களுக்கும் நாங்கள் பயன்படுத்தப்பட்ட மொழி தான் எங்களை இப்போ வேற்றுமைப்படுத்துது. ஆனால் நாங்கள் எல்லாருமே கொண்டாவிட்டால் நாங்கள் நல்லா தான் இருக்கோம். என்ன பொறுத்தளவு தமிழராகிய முக்காசி பேரும் யோசிக்கிறேன்டா, எங்களுக்கு ஜனாதிபதிக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை என்ன மாதிரி தான். ஏனண்டா எங்களுக்கு ஜனாதிபதியை எவர் வந்தாலும் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த தீர்வோ என்ன மாதிரி நன்மையோ நடந்தது இல்லை.
ஜனாதிபதியால் எங்களுக்கு ஒரு இவ்வளோ காலம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிட்டு. நாங்கள் இப்போ 2009 அந்த முள்ளிவாய்க்கால இதன்று நாங்கள் கிட்டத்தட்ட உயிர் மட்டும் மிஞ்சி வந்து சேர்ந்த ஒரு இனம். என்ன, நாங்கள் தமிழர் எல்லாருமே அடிபட்டு நொந்து நூலாகி உயிரை மட்டும் கையில் பிடித்தோண்டு வந்தவர்கள். சரி, நீங்கள் எங்களுக்கு கொத்துக்குண்டுகளை அடிப்பீர்கள், செல்லு அடிப்பீர்கள், ரவைகளை உங்கள் மேல் பொழிந்தீர்கள். இவ்வளோத்துக்கும் தப்பி வந்த நாங்கள் இந்த 15 வருஷத்துக்கும் நாங்கள் உங்களுக்கு விசுவாசமா இருந்த நாங்கள் தானே, உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிச்சு நாங்கள் தானே. சரி, நீங்கள் வந்த நீங்கள் யாராவது ஒரு ஆள் எங்களுக்கு என்ன சரி இவங்க தமிழர் பரம்பரை இங்கே இருந்தவங்க என்று சொல்லி ஏதாவது தீர்வு கொடுக்க முயற்சி பண்ணீங்களா? தீர்வு தந்தனீங்களா? ஏதாவது இருக்கா? நீங்கள் தந்தன்னு சொல்லி நாங்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இன்றைக்கும் நாங்கள் எங்களோட ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் ஒரு இடத்துக்கு போனால் அதுக்கு எடுபடக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இந்த போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம், இந்த 13ஆம் திருத்த சட்டம்னு சொல்லின்னு தானே கடைசி. அதனாலும் உங்களுக்கு நீங்கள் தெருவம்னு யோசிக்கிறீங்களா? சஜித்து ரணில் மாறி மாறி வந்து ஒரு தரம் இந்த ஜாழ் மக்களை சந்திக்கிறீர்கள், ஒரு தரம் இல்லாதீர்கள். தமிழர்கிட்ட ஓட்டு வேணும், ஓட்டு வாங்கினா அப்புறம் தமிழர் வேணாம்ன்ற என்ன நியாயம்? அவைகளுக்கும் நீங்கள் ஏதாவது செய்யணும்ன்றல யோசிக்கணும். நீங்கள் நெடுகளுமே இப்போ நீங்கள் புத்த மதத்தை பற்றி நீங்கள் ஒரு கதைச்சாலோ இல்லை இந்த பிக்குமாறு உங்களுக்கு செய்கிற வேலைகள், இந்த சைவ திருத்தலங்களில் போய் தொல்பொருள் ஆராய்ச்சின்னு சொல்லி அந்த கோயில்களில் எல்லாம் இதண்டைகளில் வந்து நீங்கள் அவர்களுக்கு எதாக இயங்கியிருக்கிறீர்களா? சரி, நீங்கள் பிக்குமாருக்கு நீங்கள் அவ்வளோ சரியான மதிப்பு கொடுக்குறீங்களா? இதே மாதிரி எங்களோட ஐயர் ஒரு தடவோ இல்லாட்டி ஒரு ஃபாதர் ஒரு ஆளோ வந்து ஒரு கோயிலில் வந்து இப்படி அட்டாசம் செய்தால் நீங்கள் அவரை அடைக்காமல் விடுவீர்களா? மதத்தலைவர் தானே, விடையிலுமா? உங்கள் சுத்திகரமான மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். சிங்களவர்களோ இல்லாட்டி இந்த பதவி நிலைகளை பெரியவர்களாக இருக்கின்றவர்களோ சொல்லுங்கள். நீங்கள் எங்கள் ஐயரோ இல்லாட்டி ஒரு ஃபாதரோ ஆறு ஒருவர் வந்து உங்கள் விகாரையிலோ என்னத்திலேயோ ஒன்றில் வந்து ஒரு அட்டகாசம் செய்தால் அந்த ஃபாதரையோ இல்லை அந்த ஐயரோ அடைக்காமல் விடுவீர்களா? அது எங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம். நாங்களும் இந்த இலங்கை பிரஜை தானே, இந்த இலங்கையில் உள்ளவர்கள் தானே. என்னதுக்காண்டி எங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம்? ஒருத்தர் அரசு பதவியில் ஜனாதிபதியாக வருகிறார் என்றால் அவர் இவர் என்று பார்க்கக்கூடிய ஆளா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய ஆக்கள் நீங்கள் இட்ட வரைக்கும் இது வந்து 9வது ஜனாதிபதி தேர்தல். என்ன, இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் கேட்டு வந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்களா? 6வது ஒரு ஆள் சந்திரிகா விரைகளை சொன்னாதான் கணவன் இல்லாதால் உங்களோட வாக்கெல்லாம் பெறப்போறேன், உங்களுக்கு எல்லாம் செய்வேன், அதை தானே சொல்லி கடைசி எங்களுக்கு என்ன செய்தவா? இல்லை, புது புது விமானங்களை வாங்கி குண்டடிச்சவா. மைந்தவும் அப்படித்தான் எல்லாருமே. நீங்கள் எங்களுக்கு என்ன செய்வீங்க? என்ன மைத்திரி விரைகளை அவர் சொல்லி வந்தது வேறு, ஆனால் அவர் செய்தது என்ன? அப்படிதான் நீங்கள் வந்து எங்களுக்கு, நாங்கள் தமிழராக இருக்கிற எங்களுக்கு எவர் வந்தும் பிரயோசனம் இல்லை. இன்றைக்கு ஒரு இதில் பார்த்தேன் வந்து போன தேர்தலில் வந்து 4.5% வாக்கு செல்லுபடியேற்ற வாக்கு. செல்லுபடியேற்ற வாக்குன்னு சொன்னால் அந்த 4.5% சொன்னால் கணக்கு பார்த்து சொல்லினா 6 லட்சம் 7 லட்சத்துக்கு கிட்ட வருதுன்னு சொல்லி 7 லட்சம் பேர் இந்த வாக்களிக்க தெரியாத ஆக்கள்லாம் இது பிளவிட்டிருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த 7 பேரும் இந்த நாட்டில் வெறுப்படைந்தவர்கள். 7 லட்சம் பேரும் இந்த நாட்டின் சட்ட திட்டங்களை வெறுப்படைந்தவர்கள். ஒரு புள்ளடி தான் போட வேண்டும் என்றால் 4 இடத்துல புள்ளடி போட்டு, ஒரு வாக்குத்தான் செலுத்த வேண்டிய இடத்துல 2-3 வாக்கு செலுத்துறோம். என்னதுக்கண்டா, நான் இந்த நாட்டு பிரஜை என்ற காட்டுறதுக்காக வேண்டி நான் வாக்களிக்கிறேன், ஆனா இந்த வாக்கு வந்து உங்களை ஒருதருக்கும் செல்லுபடி ஆகக்கூடாதுன்னு யோசிக்கிறான். அவன் ஒவ்வொருத்தனும் அப்படி யோசிக்கிறான். அந்தபடியாத்தான் 7 லட்சம் வாக்கு போன ஜனாதிபதி தேர்தலில் விடுபட்டிருக்கு. இப்படி எவ்வளவு பேர் இன்றைக்கு வரைக்கும் வாக்களிப்பது எப்படி, யாருக்கு வாக்களிக்கிறது, என்ன செய்யறது தெரியாம இருக்கு. அண்டா இந்த நாடே என்னத்தை நோக்கி போகும்? நீங்கள் ஒரு சரி, எங்களுக்கு தான்
தமிழர் நாங்கள் வேற்று மொழிக்காரர், அதால நீங்கள் எங்களுக்கு தான் நன்மை செய்யலைன்னு பார்த்தா நீங்கள் உங்களோட மொழிக்காரனுக்கு நீங்கள் நன்மை செய்யலை. ஜனாதிபதியாக வாராக்கள் உங்களோட கல்லாக்களை கட்டுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீர்கள் வழிய உங்களோட மொழிக்காரனும் பார்க்குறீங்களே